இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா உதயகிரிநாதர் திருக்கோயில் மாவூத்து அப்படிங்கிற இடத்துக்கு தாங்க வந்திருக்கிறோம். சதுரகிரி சுந்தரமாலிங்கம் கோயிலுக்கு மலை ஏறி சுவாமி தரிசனம் செய்ய முடியாத முதியவர்கள் பெரியவங்க பூரா வந்து வணங்குற இடம் தான் இந்த உதயகிரிநாதர் திருக்கோயில் மாவூத்து. கோயிலோட என்ட்ரன்ஸ்லேயும் விநாயகர் கோயில் இருக்குது. விநாயகர் சிலையில் வணங்கிட்டு நம்ம இப்போ கோயிலுக்குள்ளே போகலாம். இந்த கோயில் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைஞ்சிருக்கிறதுனால நகரத்தோட எந்த ஒரு இரைச்சலும் இல்லாமல் மிகவும் அமைதியான கோயிலாக இருக்குது. இந்த உதயகிரிநாதர் திருக்கோயிலோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சதுரகிரி சுந்தரமாலிங்கம் கோயில் உருவாகிறதுக்கு முன்னாடியே இந்த உதயகிரிநாதர் திருக்கோயில் உருவாக்கியதாக சொல்லப்படுது. கோயிலுக்கு எதிர்த்தாப்புல பார்த்தீங்கன்னா அருமையான தெப்பக்குளம் இருக்குது. தெப்பக்குளத்தில் தண்ணீர் எப்பயுமே இருக்கிறதா சொல்லப்படுது. வெயில் காலங்களையும் தெப்பக்குளத்தில் தண்ணீர் இருக்குது. நம்ம வந்திருக்கிறது ஏப்ரல் மாதம். இப்போயே தெப்பக்குளத்தில் தண்ணீர் ஃபுல்லாகவே இருக்குது. இந்த சுனை நீர் வந்து எந்த இடத்துலேருந்து வருது தண்ணீர் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. தண்ணீர் வர்ற அந்த இடத்துல மட்டும் சிங்கத்தோட முகத்தை வச்சு அந்த முகப்பு வைத்திருக்காங்க. அதுலேருந்து தண்ணீர் வந்து வெளியில் வருது. இதில் வந்து இந்த வெயில் காலத்துலேயும் தண்ணீர் பம்பு செட்டில் வர்ற மாதிரி இங்கே நிறையாவே தண்ணீர் வருது. தண்ணீர் தேங்கி இந்த குளத்தில் மேலே ஏறி வெளியில் வந்துடும் அப்படிங்கிறக்காண்டியவும் சைடில் ஒரு ஓட்டை ஒன்று வச்சுருக்காங்க. அது வழியாக தண்ணீர் வெளியில் போய் வெளியில் நம்ம பார்த்தோம்னா தெப்பக்குளம், அந்த தெப்பக்குளத்தில் இந்த தண்ணீர் வந்து கலக்குது. அதே மாதிரி தெப்பக்குளமும் நிறைஞ்சிரும். அதனால் தெப்பக்குளத்துக்கு வெளியிலையும் அதே மாதிரி ஒரு கோல் போட்டு அது வழியாக தண்ணீர் வெளியில் போயிடுது. இந்த சுனை நீர் வந்து தீர்த்தமாகவும் பார்க்கப்படுது. வீடுகளில் எல்லோரும் அவங்க பாட்டிலில் எடுத்துகிட்டு போய் தீர்த்தமாகவும் வீடுகளில் தெளிச்சுக்கிறாங்க. குடிக்கிறதுக்கும் அருமையான தண்ணீராக இருக்குது. சதுரகிரி சுந்தரமாலிங்கம் கோயிலுக்கு சாமி தரிசனம் செய்ய வர்ற பக்தர்கள் தவறாமல் வந்து பார்க்க வேண்டிய இடம் தான் மாவூத்து உதயகிரிநாதர் திருக்கோயில். வேறொரு வீடியோவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.